வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நார்த்தங்காய் கொஜ்ஜு பண்ண போறோம். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. நார்த்தங்காய் கொஜ்ஜு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொத்ஸு அது கிடையாது. இது பேரு கொஜ்ஜு. இந்த கொஜ்ஜு வந்து நிறைய விதத்துல பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் பண்ண போறோம். பொதுவா வந்து அறுசுவை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த நார்த்தங்காயில பாத்தீங்கன்னா 4 சுவை இருக்கு. அது வந்து கசப்பும் இருக்கும், துவர்ப்பு, புளிப்பு, இந்த மாதிரி லேசா பழுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் லேசான ஒரு இனிப்பு சுவையும் இருக்கும். உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஒருவேளை உடம்பு சரியில்லாம இருந்து நமக்கு அந்த வாய் டேஸ்ட் இல்லாம இருக்கும்போது இந்த கொஜ்ஜு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த கொஜ்ஜு வந்து நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம், இல்லை வெண்பொங்கலுக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது அது பர்ஃபெக்டான காம்பினேஷனா இருக்கும். நம்ம ப்ராப்பரா பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 1 மாசம் வரைக்கும் இந்த கொஜ்ஜு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த நார்த்தங்காய் கொஜ்ஜு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து நார்த்தங்காய் கொஜ்ஜு பண்ண போகிறோம். அது வந்து நான் 2 நார்த்தங்காய் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நல்லா பழுத்த நார்த்தங்காயா கிடைச்சா ரொம்ப நல்லது. அப்படி இது கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த நார்த்தங்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல இருந்து ஒரு மாதிரி பாத்திரம் வச்சு, தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, நம்ம அடியில தண்ணி சேர்த்தா போதும். இதை நல்லா 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கசப்பு தன்மையும் குறைஞ்சிரும், இது நல்லா சாஃப்டாகவும் வெந்துடும். இதை நான் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குக்கர் விசில் வரதுக்குள்ள ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து நான் வெந்நீர்ல ஊற வச்சிருக்கேன். இதை கரைச்சி கொஞ்சம் திக்கான புளி தண்ணியா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வந்தாச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துடலாம். பாருங்க, நார்த்தங்காய் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த கிரீன் கலர் நார்த்தங்காயை பார்த்தா நமக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இந்த நார்த்தங்காயை நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்ல ஏதாவது வச்சு கட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுல வந்து கட் பண்ணும்போது நிறைய ஜூஸ் வரும். அந்த ஜூஸையே நம்ம சேர்த்து தான் யூஸ் பண்ண போறோம். இதை பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பீசஸ் நான் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணும்போது இந்த விதையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே எடுத்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது விதை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லையா, லேசா ஒரு கசப்பும் இருக்கும் இந்த விதையில. முடிஞ்ச வரைக்கும் எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ ஜூஸ் இருக்கு பாருங்க. இதுல கொஞ்சம் தான் கட் பண்ணியிருக்கோம். இதே நம்ம சாப்பிங் போர்டில் கட் பண்ணோம்னா அந்த ஜூஸ் வந்து வெளியில போக ஆரம்பிச்சிடும். பிளேட்ல வச்சு கட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லா கட் பண்ணிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. கட் பண்ணும்போதே அப்படி கொஞ்சம் விதையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓரமா ஒதுக்கிட்டேன். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. சின்ன கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இதோடையே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கொஜ்ஜு வந்து கொதிக்கும் போது இந்த கட்டி பெருங்காயம் நல்லா கரைஞ்சிடும். அப்போ நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இல்லை 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம். பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். நல்ல பெருங்காயம் வெந்தயம் வாசனையோட இந்த கொஜ்ஜு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 2 காஞ்ச மிளகாயை இப்படி 2ஆ உடச்சு போட்டுப்போம். பாருங்க, பருப்பெல்லாம் நல்லா செவந்து மிளகாயெல்லாம் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ நம்ம நார்த்தங்காய் வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து இதுல சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸோட சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நார்த்தங்காயை இந்த தாளிப்புல நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இப்போ நார்த்தங்காய்க்காக கொஞ்சமா நம்ம சேர்த்துருக்கோம். குழம்புக்கு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த தாளிப்புல வந்து இந்த நார்த்தங்காய் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுல காரத்துக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்கிறேன். இதுல வந்து புளிப்பு, துவர்ப்பு, கொஞ்சம் கசப்பு எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் அதிகமாகவே தேவைப்படும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் அப்படி வதக்கி விட்டோம்னா அந்த மிளகாய் தூளோட அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. நம்ம புளியை ஊற வச்சு புளி தண்ணி கரைச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் திக்காகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இப்போ இந்த கொஜ்ஜுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுவோம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொஜ்ஜு வந்து கொஞ்சம் நல்லா இனிப்பா வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெல்லம் அதிகமா சேர்த்துக்கலாம். இல்ல கொஞ்சம் அப்படியே கரெக்டா பேலன்ஸா இருந்தா போதும் அப்படின்னா நம்ம கம்மியாவும் சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தான்.
நான் வந்து இப்போ கரெக்டாக சேர்த்துருக்கேன், ரொம்ப இது இனிப்பாக இருக்காது. அது நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா திக்காகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க, ஏதாவது உப்பு காரம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, நார்த்தங்காய் கொஜ்ஜு நல்லா கொதிச்சாச்சு, நல்லா திக்காயாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு. இது சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். இப்போ கொதிச்சது போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்விங் பவுலுக்கு இப்போ மாத்திடுவோம். ட்ரெடிஷ்னல் ரெசிபியான நார்த்தங்காய் கொஜ்ஜு சர்விங்க்கு ரெடி. கொஜ்ஜு பாருங்க சூடு ஆறவும் எவ்வளவு நல்லா திக்கா இருக்கு பாருங்க, அப்படியே ஜாம் மாதிரி இருக்கு. இப்படிதான் இருக்கணும், அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். தயிர் சாதத்தோட ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம இன்னைக்கு தயிர் சாதத்தோட டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இந்த நார்த்தங்காய் ஒரு பீஸோட இந்த தயிர் சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே இந்த வாயில அந்த டேஸ்ட் பட்டதுமே அப்படி எச்சில் ஊறுது, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ரொம்ப ஆரோக்கியமான கொஜ்ஜு இது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாய் டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சில சமயம் வந்து ஹெவியா சாப்பிட்டு ஒரு மாதிரி திணறும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நேரத்துல இந்த நார்த்தங்காய் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பீஸ் அப்படியே எடுத்து வாயில போட்டீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துல திரும்பி நம்ம சாப்பிடலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு வயிறு பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட்டா நமக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. அந்த காலத்துல வந்து கச்சட்டியில பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃப்ரிட்ஜ்லாம் எல்லாமே வெளியிலேயே வச்சிருப்பாங்க, ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா 1 மாசத்துக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். இது வந்து தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம டைரக்டா பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். வெண்பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் அருமையா இருக்கும். எப்படி இது வந்து மார்கழி மாசம் தான், நம்ம டெய்லி வெண்பொங்கல் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஜ்ஜு பண்ணி வச்சுட்டு நீங்க தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், இன்னும் இவ்வளவு பொங்கல் எக்ஸ்ட்ராவே நம்ம சாப்பிட்டுருவோம். அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். இப்போ வந்து நார்த்தங்காய் ரொம்ப சீசன், எங்க பார்த்தாலும் அப்படி நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. இந்த சீசன்ல கண்டிப்பா இந்த நார்த்தங்காய் கொஜ்ஜு நீங்க பண்ணி சாப்பிட்டு பாருங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்தியானது, அதே நேரம் ரொம்ப டேஸ்டியானது. நமக்கு இது எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வெல்லம் அதிகமா சேர்த்து ஸ்வீட்டா வேணாலும் பண்ணிக்கலாம், இல்ல இப்ப நான் இன்னைக்கு பண்ணிக்க மாதிரி பேலன்ஸா வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலுமே இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.